எனி ஒர்க் பிளேஸ் டீ ஆர் காஃபி குடிக்கிறது ஒரு காமன் ஹேபிட் ஆகிடுச்சு. டீ ஆர் காஃபி, வெறும் டீ ஆர் காஃபி குடித்தா பரவாயில்லையே, இப்போ நான் இருக்கிற ஒர்க் பிளேஸ்லேயே டீ காஃபி குடிக்கிறோம்னா ஒரு கூட ஒரு பிஸ்கெட்ஸும் வந்துடுது. ஸோ இது சாப்பிட்டு வாய்க்கு வர பல் சொத்தையை இன்னும் கொஞ்சம் மோர் சான்ஸ் கொடுத்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அது நம்ம பழக்கமாக இருக்கலாம், பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம காஃபி குடித்தோம்னா காஃபியோடு சேர்ந்து சுகர் அந்த பல்லில் ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகும். அது அப்படியே சலைவாவில் டிசால்வ் ஆகி அது உள்ளே போகிறதுக்கு நேரம் ஆகும். அது வரைக்கும் அந்த கோட்டிங் இருக்கு இல்லையா, பால் மற்றும் சர்க்கரை அந்த பல்லில் கோட்டாகிறது அந்த பாக்டீரியாக்கள் வாயில் ரெடியாக இருக்கும். பாக்டீரியா, அந்த பாக்டீரியா போய் அதை சாப்பிட்டு ஒரு சார்ட் ஆஃப் அமிலம் ப்ரொடியூஸ் பண்ணும், மைல்டு ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் பல்ல அரிக்க ஆரம்பிக்கும். பட் நேச்சர் நம்மளுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்குன்னா, இது அரிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள சலைவா உள்ள இறங்கி அது அசிடிட்டி, அந்த மைல்டு அசிடிட்டியை அது உடனே நியூட்ரலைஸ் ஆக்கி அது நார்மலுக்கு கொண்டு வரும். பட் அஃப்கோர்ஸ் உடனே நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதும் அதே எஃபெக்ட் தான். சம்டைம்ஸ் எஸ் குவைட் காமன் ஹேபிட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறம் வாய் கொப்பளிக்கிறது. ஒன்று புரிஞ்சுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வாய் கொப்பளிச்சா அதுக்காக வாயில் இருக்கிற பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணுறோங்கிறது கிடையாது. அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது சின்ன சின்ன உணவு துணுக்கள் அங்கங்கே பல்லுக்கு இடையில இருக்க தான் முடியும். அது போதும். சின்ன உணவு துணுக்கள் ஒரு பெரிய சாப்பாடை இந்த பாக்டீரியா நுண்ணுயிர் தானே, அதுக்கு போதுமே. சின்ன உணவு துணுக்கள் இருந்தால் போதுமே. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு மறுபடியும் அமிலம் ப்ரொடியூஸ் பண்ணும். எங்கே நான் சொன்ன மாதிரி சலைவா அது பஃபர் பண்ணி விட்டுரும். மைல்டு ஆசிட் பல்லு அரிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அது பஃபர் பண்ணி விட்டுரும். அடுத்தது லஞ்சுக்கு நேராக போகாமல் நடுவில் இந்த வந்தது நான் சொன்ன மாதிரி டீ காஃபியோட ஒரு பிஸ்கெட் ஒரு குக்கி சாப்பிடும்போது வர டேஞ்சர் தான் ப்ராப்ளம்.